வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தி சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாண்டில் இம்பார்ட்டன்ட் சாப்டர் தி மனோரியல் சிஸ்டம் லேர்ன் பண்ணிக்கலாம். வாட் இஸ் மனோரியல் சிஸ்டம்? இந்த டைட்டில் இருக்கக்கூடிய மனோரியல் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நம்ம மனோர் அப்படின்னா என்னென்னு லேர்ன் பண்ணிக்கலாம். மனோர் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய எஸ்டேட். இட்ஸ் அ லார்ஜ் எஸ்டேட். இங்கிலாண்டில் அந்த காலத்தில் இந்த எஸ்டேட்டை லார்டு ஓன் பண்ணியிருப்பாங்க. லார்டு அப்படின்னா லேண்ட் ஓனர், ரொம்ப செல்வந்தர்னு சொல்லலாம். ரொம்ப செல்வந்தரான நிலப்பிரபுக்கள். இவங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு எஸ்டேட் இருக்கும். அந்த எஸ்டேட்டுக்கு பேர் மனோர். தி நார்மன்ஸ் இன்ட்ரடியூஸ் தி மனோரியல் சிஸ்டம். இந்த நிலப்பிரபுகள் இவ்வளோ பெரிய எஸ்டேட்டை வச்சுருந்தாலும் இதை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ரூல் பண்ணணும் அப்படின்னு மனோரியல் சிஸ்டம்ங்கிற ஒரு சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணது நார்மன் கிங்ஸ். இங்கிலாண்டுக்கு நார்மன் கிங்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இட் மீன்ஸ் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் லேண்ட். இந்த மனோரியல் எஸ்டேட்டை என்ன பர்பஸ்க்கு பயன்படுத்துகிறாங்கன்னா ஒன்லி ஃபார் தி அக்ரிகல்ச்சரல் பர்பஸ். வேறு எந்த விஷயத்தும் கிடையாது. இந்த எஸ்டேட் ஃபுல்லாக விவசாயிகள் கல்டிவேட் பண்ணுவாங்க. அதில் வரக்கூடிய உற்பத்திகளை அந்த நிலப்பரப்புகளுக்கும் இந்த விவசாயிகளும் பயன்படுத்திக்குவாங்க. ஸோ இந்த எஸ்டேட் கம்ப்ளீட்டாக விவசாயம் உற்பத்தி செய்கிறது. இட் இன்க்ளூட்ஸ் ஒன் ஆர் மோர் வில்லேஜஸ் யூஸ்டு பை பெசன்ட்ஸ். மேலும் இந்த எஸ்டேட் மட்டும் கிடையாது, அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாம் வில்லேஜஸாக தான் இருக்கும். இந்த வில்லேஜில் யார் இருப்பாங்க அப்படின்னா இந்த மேனோர், அதாவது இந்த எஸ்டேட்டில் விவசாயம் பார்க்கக்கூடிய பெசன்ட்ஸ், அதாவது விவசாயிகள், அவங்க மட்டும்தான் அந்த வில்லேஜில் வசிப்பாங்க. அவங்களுக்கு வீடு எல்லாமே இருக்கும். அவங்களுக்கும் சின்ன சின்ன நிலப்பரப்புகள் இருக்கும். அவங்க மட்டும்தான் அந்த வில்லேஜஸில் வசிப்பாங்க. அவங்க தான் இந்த மனோரியல் எஸ்டேட்டில் வேலை செய்வாங்க. த லார்டு வாஸ் த ரூலர் ஆஃப் த மனோர். இந்த மனோர் அப்படிங்கிற எஸ்டேட்டுக்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னா லார்டு. நான் சொன்ன மாதிரி நிலப்பிரபுகள் தான் இதற்கு சொந்தம். ஆனால் இவங்களுக்கு மேலே யார் இருக்காங்கன்னா இங்கிலாந்துடைய கிங் இருப்பார். இங்கிலாண்டோட கிங் இந்த லேண்ட் எல்லாம் நிலப்பிரபுகள்கிட்ட கொடுப்பாங்க. நிலப்பிரபுகள் டைரெக்டாக இந்த இதில் விவசாயம் பண்ண மாட்டாங்க. அவங்க பெசன்ட்ஸை யூஸ் பண்ணிக்குவாங்க. விவசாயிகள் தான் இந்த லேண்டில் விவசாயம் பார்ப்பாங்க. லார்டு மீன்ஸ் அ வெல்த்தி லேண்ட் ஓனர். நான் சொன்ன மாதிரி லார்டு யார் அப்படின்னா வெல்த்தியான லேண்ட் ஓனர். இவங்ககிட்ட நிறைய பரப்புகளில் எஸ்டேட்டு விவசாய நிலம் இருக்கும். அது யார் கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலாந்துடைய கிங் இவங்ககிட்ட கொடுத்துருப்பார். இவங்க தான் அதுக்கு சொந்தம் கொண்டாடணும் அப்படின்னு. த லேண்ட் வாஸ் கல்டிவேட்டட் பை கூலிஸ். அந்த லேண்டை விவசாயம் பார்க்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலிஸ், அதாவது தினக்கூலி வேலை செய்வாங்க. அன்னைக்கு வேலை செய்வாங்க, அதற்கான கூலியை வாங்கிக்குவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்வ்ஸ் அண்ட் வில்லேன்ஸ். சர்வ்ஸ் அண்ட் வில்லேஜ் இருக்கக்கூடிய விவசாயிகள், அவங்களுக்கு பேர் சர்வ்ஸ் அண்ட் வில்லேன்ஸ். இவங்க யாரு டீட்டெயிலாக நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஸோ இவங்க தான் இந்த மனோரியல் எஸ்டேட்டில் விவசாயம் பார்க்கக்கூடியவங்க. விவசாயம் பார்த்துட்டு அதுலேருந்து உற்பத்திக்கான வருமானத்தை அந்த நிலப்பரப்புகள் தான் வச்சுக்குவாங்க. The land was also distributed equally to the Lord's followers to ensure the equal wealth. ஆனால் இதில் இந்த லேண்டை சரி பாதியாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரிச்சுக்கிட்டு அந்த லார்டுடைய ஃபாலோவர்ஸ் வச்சுக்குவாங்க. ஈக்குவலாக ஷேர் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த லேண்டு ஓன் பை லேண்ட் ஓனர்ஸ் அண்ட் த ஃபாலோவர்ஸ். ஆனால் இதில் விவசாயம் பார்க்கக்கூடியவங்க லேண்ட் ஓனர்ஸ் கிடையாது, சர்வ்ஸ் அண்ட் வில்லன்ஸ் தான் இதில் விவசாயம். அந்த மண்ணில் இறங்கி உற்பத்தி செய்யக்கூடியது சர்வ்ஸ் அண்ட் வில்லன்ஸ். ஆனால் அதற்குரிய பலன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக லேண்ட் ஓனருக்கு தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, who was serfs and villains? Serfs and villains were peasants who lived and worked on the Lord's manor. இந்த லார்ட்ஸோட மனோர், அதாவது எஸ்டேட்டில் வேலை செய்வங்க தான் serfs and villains. இவங்க பெசன்ட்ஸ்னால் விவசாயிகள். இந்த உற்பத்தியிலேருந்து வரக்கூடிய பொருட்களை வச்சுக்கிட்டு அந்த வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. வேறு எந்த ஒரு தொழிலும் கிடையாது. அந்த லேண்டுக்கு பக்கத்தில் சில கிராமங்கள் இருக்கும். அந்த கிராமத்தில் இவங்க மட்டும்தான் வசிக்க முடியும். இதுக்கும் யார் உரிமை அப்படின்னா லேண்ட் ஓனர் தான். They cultivated land. In return, they received protection and the right to use small parts of land. இந்த லேண்டில் இவங்க தான் உற்பத்தி செய்வாங்க. உற்பத்தி செஞ்சதுனால இவங்களுக்கு என்ன கூலி கிடைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சம்பளமோ வேறு எதுவும் கொடுக்க மாட்டாங்க.
லேண்டு ஓனருடைய நிலத்தில் வேலை செய்கிறாங்க. அதற்கு என்ன திரும்ப இவங்களுக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தே ரிசீவ்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் ரைட் டு யூஸ் ஸ்மால் பிளாட்ஸ் ஆஃப் லேண்ட். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன்னா இது வந்து இங்கிலாந்துடைய மன்னருக்குடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மன்னருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய லேண்ட் ஓனர் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அந்த லேண்டில் இவங்கெல்லாம் வேலை செய்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இவங்களை யாராவது எனிமிகள் தாக்குனாங்கன்னா இவங்களுக்கு ஒரு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குடுவாங்க. இவங்க அந்த லேண்ட் ஓனர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதனால் இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். மேலும் இவங்களுக்குன்னு சில பிளாட்டை வந்து ஒதுக்கிடுவாங்க. அந்த லேண்டில் இவங்களும் என்ன பண்ணிக்கலாம், இவங்களுக்கான உற்பத்தியை செஞ்சுக்கிட்டு அதிலிருந்து வரக்கூடிய காசை இவங்க வச்சுக்கலாம். அதாவது லேண்டு ஓனருடைய லேண்ட்லேயும் உற்பத்தி பண்ணுவாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் லேண்டை கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் இவங்க வேறு எதையாவது உற்பத்தி பண்ணலாம். ஸோ 2 பக்கமும் இவங்களுக்கு வந்து ஒரு வருமானம் கிடைக்குது. இவங்க சொந்த லேண்டில் இருக்கக்கூடிய உற்பத்தியை சேல் பண்ண அதுலேருந்து வருமானம் வருது. மேலும் அந்த லேண்டு ஓனர்கிட்டருந்து வேலை செய்யக்கூடிய அதிலிருந்து சில பொருட்கள் எல்லாமே கொடுப்பாங்க. பாதுகாப்பு கிடைக்கும். அப்படிங்கிறது நல்ல ஒரு டபுள் ஏர்னிங் மாதிரி இருக்குது. They could also farm their own land, sell crops and earn enough money. They paid rent, labor services mainly on harvest times. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்களுக்கு இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தினால இவங்க தங்கக்கூடிய வீடு எல்லாம் வந்து சொந்தம் கிடையாது. அதுக்குன்னு டேக்ஸ் பே பண்ணணும், வருமானம் பே பண்ணணும். ஸோ இந்த லேண்ட்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் இந்த மன்னர்களுக்கும் இந்த லேண்ட் ஓனருக்கும் வாடகை அந்த காசை வந்து கொடுப்பாங்க. எல்லாமே செஞ்சுக்குவாங்க. இவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த லேண்டு மூலமாக எல்லாமே செஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. தே ஹேட் லிமிட்டட் ஃப்ரீடம் வித்தவுட் தி லார்ட்ஸ் பெர்மிஷன் தே குட் நாட் லீவ். இதில் என்ன தெரியுது அப்படின்னா, இவங்களுக்கு இந்த லேண்டில் வேலை செய்கிறதுனால இவங்களுக்குலாம் வந்து ஃப்ரீடமே இருக்காது. கம்ப்ளீட்டாக இவங்க இந்த லேண்ட்லேயே வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போவாங்க, வீட்டிலேருந்து லேண்டுக்கு வருவாங்க, லேண்டு ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போவாங்க. வேறு எங்கேயுமே இவங்க போக முடியாது. வேறு எந்த ஒரு தொழிலும் செய்ய முடியாது. அந்த லாரோட பெர்மிஷன் இல்லாமல் வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. This system created a legal, economic and a social relationship between the lord and the peasants. ஸோ இப்படி இருக்கனால இது வந்து இந்த லேண்டில் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு லீகல் ஆயிடுச்சு. அதாவது மன்னருடைய கட்டுப்பாட்டை இருக்கிறதுனால இது ஒரு லீகல் சட்டப்பூர்வமாக ஆயிடுச்சு. பொருளாதார ரீதியாக அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்குது. சமூக ரீதியாக அவங்களுக்கு வந்து அந்த கிங்கு, லார்டு இவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்லாம் டைரெக்டாக அந்த மக்களுக்கு, இந்த விவசாயிகளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சிஸ்டமாக இருந்தது. அதனால் வந்து விவசாயிகள் வந்து நல்ல ஒரு பயனுள்ள தொழிலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. தி மனோரியல் சிஸ்டம் வாஸ் broken in 15th century. 15ஆம் நூற்றாண்டு வந்த உடனே இந்த மனோரியல் சிஸ்டம் வந்து உடஞ்சி போயிடுச்சு. மனோரியல் சிஸ்டமே அப்படியே எடுத்துட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ஒரு பெரிய நோய் பரவுச்சு. காலரா வந்துச்சு. காலரா நோய் பயங்கரமாக பரவுனதுனால அதுக்கு பேர் பிளாக் டெத்துன்னு பேர் வச்சாங்க. ஏன்னா நிறைய மக்கள் வந்து அதில் இறக்க நேரிட்டது. 1349, 62 அண்ட் 69 இந்த பீரியடில் வந்து நிறைய மக்கள் இறக்க ஆரம்பித்தாங்க. இறந்ததுனால அங்குள்ள வில்லேஜஸ் நிறைய குறைய ஆரம்பிச்சு. அந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க. அப்போ அந்த வில்லேஜ்லாம் வந்து அப்படி காணாமல் போயிடுச்சு. ஸோ நமக்கு தெரியும், இந்த மனோரியல் சிஸ்டமில் இந்த லேண்டில் வேலை செய்வங்க எல்லாம் விவசாயிகள். இந்த விவசாயிகள் கிராமத்தில் வசித்தாங்க. கிராமத்தில் தங்கி தான் இந்த லேண்டுக்கு வந்தாங்க. ஆனால் இந்த காலரா வந்ததுக்கப்புறம் நிறைய விவசாயிகள் இறந்து போயிட்டாங்க. வில்லேஜெலாம் காணாமல் போயிடுச்சு. ஸோ இதனால் வந்து அந்த மனோரியல் சிஸ்டமே அப்படியே அழியப்பட்டது. சம் லேபரர்ஸ் டிட் நாட் லைக் டு ஒர்க் அஸ் சர்வ்ஸ் அண்ட் வில்லன்ஸ் அண்டர் த லார்ட்ஸ். ஆனால் இதற்கப்புறம் வந்து இந்த மனோரியல் சிஸ்டம் கீழே வில்லேஜ் மக்கள், அதாவது விவசாயிகள் குறைய ஆரம்பித்தாங்க. குறைய ஆரம்பித்ததுனால இந்த லேண்டில் வேலை செய்வதற்கு நிறைய ஆட்களை வந்து தேவைப்பட்டுச்சு. நமக்கு தெரியும், இப்போ குறையா நம்பரில் தான் இருக்கிறாங்க, கொஞ்சம் நம்பரில் தான் இருக்கிறாங்க. இவங்களால வந்து எவ்வளோ பெரிய எஸ்டேட்டில் வேலை செய்ய முடியலை. அதனால் யாருக்குமே இந்த லேண்டில் வேலை செய்கிறதுக்கு ஈடுபாடு கிடையாது. ஏன்னா அதிக வேலை, ஆனால் குறைய விவசாயிகள் இருந்தாங்க. அதனால் நிறைய பேர் வந்து இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க ஆரம்பித்தாங்க. தே ஆஸ்ட் ஃபார் ஹை சேலரி. எங்களுக்கு நிறைய சம்பளத்தில் வந்து கொஞ்சம் அதிகம் காசு கொடுங்க, எங்களுக்கு வந்து நிறைய வருமானம் நிறைய வேணும், கொடுத்தா தான் நாங்கள் வேலை செய்வோம் அப்படின்னு அவங்க வேண்டுகோள் விடுத்தாங்க. த பெசன்ஸ் ரிவோல்ட் பை நேட் டைலர் கொலாப்ஸ்டு த மனோரியல் சிஸ்டம். இப்போது நேட் டைலர் அப்படிங்கிற ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட் அங்கே இருந்தார். அவர் ஒரு விவசாயி மாதிரி. அவர் வந்து ஒரு புரட்சியை வந்து ஆரம்பித்தார். யாருக்கு ஆதரவான இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக ஒரு ஹை சேலரி வேணும், ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாங்க. அதுக்கு பேர் பெசன்ஸ் ரிவோல்ட். ரிவோல்ட்னு ஒரு போராட்டம் பண்ணுறது.
அதனால் வந்து இந்த மனோரல் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கைப்பற்றப்பட்டுச்சு. இனிமேல் இது வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்க ஆரம்பித்தாங்க. இப்படி தான் வந்து மனோரல் சிஸ்டமுடைய ஆரிஜின், கான்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்தது.